ஸ்ரீரங்கவீர ரகுபுங்கவவேடமௌலி குருவீடதேந்திர கருணாபரிணாமபோதம் சேஷாச்சலே சுச்சிரபோதிதசாத்திரபிருந்தம் சேஷாத்ரிநாத குருவர்யமஹம் பிரபத்யே. யஸ்ய வாக்வృద్ధిపర్యంతా యతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ బద్ధదేహేక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. சபாயை நமஹ. இன்னு தொடக்கமாக ஆளவந்தார் அருளி செய்ததான கீதார்த்த சங்கிரகத்தினுடைய உபன்யாசத்தை பார்க்க இருக்கிறோம். இந்த நவராத்திரி தொடக்கமாக ஆளவந்தாருடைய ஸ்ரீசூக்திகளை உபன்யசிக்க இருக்கிறோம். இதில் முதல்ல ஆளவந்தாரால் அருளி செய்யப்பட்டதான கீதார்த்த சங்கிரகம். எம்பெருமான் சாதித்த பகவத்கீதையினுடைய சாரமான விஷயத்தை இங்கே அருளி செய்கிறார் ஆளவந்தார். சுவாமி ஆளவந்தார் ஆகம பிராமான்யம், மகாபுருஷ நிர்ணயம், ஜீவன், ஞானம், ஈஸ்வரன் சொல்லக்கூடியதான ஆத்மசித்தி, சம்வித் சித்தி, ஈஸ்வர சித்தி என்கின்றதான சித்தித்ரயம், கீதார்த்த சங்கிரகம், சதுஸ்லோகி, ஸ்தோத்திர ரத்னம், இது மாதிரியான கிரந்தங்களை சுவாமி ஆளவந்தார் அருளி செய்திருக்கிறார். இதில் எம்பெருமானால் அருளி செய்யப்பட்டதான கீதையினுடைய வியாக்கியானமாக சுவாமி எம்பெருமானார் கீதா பாஷ்யம் என்று சாதித்தார். அதற்கு முன்னோடியாக இருக்கக்கூடியதான கிரந்தம் ஆளவந்தாரால் இயற்றப்பட்டதான இந்த கீதார்த்த சங்கிரகம் என்கின்றதான ஒரு கிரந்தம். பல யுக்திகளை கொண்டு தத்துவ நிர்ணயம் பண்ணலாம். தத்துவ நிர்ணயம் பண்ணக்கூடியவாளுக்கு எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே பரதத்துவம் என்பதை நிர்ணயம் செய்வதற்காக ஆச்சாரியர்கள் பல கிரந்தங்களை இயற்றியிருக்கிறார்கள். அதில் ஒரு கிரந்தமாக இந்த கீதார்த்த சங்கிரகம் என்கின்றதான ஒரு கிரந்தம் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியதான கிரந்தம். அகடித கடனா சாமர்த்தியம் உடையதான பரமாத்மாவினுடைய பல தர்மங்களை இங்கே நிலைநாட்டுகின்றார் சுவாமி ஆளவந்தார். இதில் முதல் ஸ்லோகம் ஸ்வதர்மஜான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரம் நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதம். ஸ்வதர்மஜான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரம் நாராயண பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதம். ஸ்வதர்ம முதல்ல ஸ்லோகத்துக்கான சாரமான ஒரு அர்த்தத்தை பார்க்கலாம். ஸ்வதர்ம தன்னுடைய வர்ணாசிரம தர்மங்களுக்கு உரியதான தர்மங்கள்னால ஞான வைராக்கிய சாத்திய ஞானம் ஆத்ம ஞானத்தினால, வைராக்கியம் மற்ற விஷயங்களிலே பற்று இல்லாமையினாலேயும், சாத்திய உண்டாக்கக்கூடியதான பக்தி பக்தியேக கோச்சரா பக்தியின் ஒன்றின் மூலமாகவே உத்தேசியனாக, அதாவது பலமாக இருக்கக்கூடியதான பரம்பிரம்ம அந்த உத்கிருஷ்டமான பிரம்மமான நாராயணா, அந்த நாராயணானவன் கீதா சாஸ்திரே சமீரிதா, கீதை என்று சொல்லக்கூடியதான சாஸ்திரத்திலே சமீரிதா சொல்லப்பட்டவனாக இருக்கின்றான் அப்படின்னு ஸ்லோகத்தினுடைய சாமான்யமான ஒரு அர்த்தம். ஸ்வதர்மங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது தன்னுடைய வர்ணாசிரமத்திற்கு உரியதாக இருக்கக்கூடியதான சாஸ்திரோக்தமான தர்மங்கள், கிருத்தியா கிருத்திய விவேகங்கள், இதை செய் அதை செய்யாதே அப்படின்னு சொல்லக்கூடியதான விதிநிஷேத சாஸ்திரங்களுக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடியதான தர்மங்கள், அவரவர்களுக்கென்று பக்தியானது அந்தந்த விஷயத்திலே ஏற்படுகின்றது.
தன்னுடைய கர்மாக்களின் அடிப்படையிலே ஒரு மனிதன் பக்தி சித்தியை பெறுகின்றான். அவரவர்களுடைய கர்மாக்களுக்கு அனுகுணமாகத்தான் பக்தியானது ஏற்படும். பக்தி என்பது ஆதிகாரிக விஷயம். எல்லோருக்கும் சுலபமாக கிடைக்கக்கூடியது பக்தி கிடையாது. அந்தனர் அந்தியர் எல்லையில் நின்று அனைத்துலகம்னு சொன்ன மாதிரி பக்தி பண்ண முடியாது எல்லோராலேயும். அவரவர்களுக்கென்று அதிகாரி விசேஷம் இருக்கிறது. அதற்கு ஏற்றாப்போல் தான் பக்தியை பண்ணவே முடியும், இல்லைன்னா பக்தியை பண்ண முடியாது. அதனால் தர்மம் ஸ்வதர்ம அப்படின்னு காண்பிச்சதுனால தனக்கு உரித்ததான தன்னுடைய கர்மாக்களுக்கு அடிப்படையிலான தர்மங்கள் அப்படின்னு. ஞானம்னு சொன்னது ஆத்ம விஷயகமான ஞானம். அர்த்த பஞ்சகம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் முதல் 2 பிராப்பியஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனா, பரபிரம்மத்துடைய ஸ்வரூபம், தன்னுடைய ஸ்வரூபம். ஆத்ம விஷயகமான ஞானத்தை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் எம்பெருமானை தெரிந்து கொள்ள முடியும். தான் முதலில் தன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வது என்பது சுலபமாக இருக்கும். வைராக்கியம் அப்படின்றது மற்றவற்றில் பற்று இல்லாமை. எதில் அப்படின்னால், ஏன்னா பகவத்கீதையில் ஸ்வே கர்மணி அபிரதா ஸ்வே கர்மண்யபிரதா சம்சித்திம் லபதே நரஹா அப்படின்னு இருக்குது. அவரவர்களுடைய கர்மாக்களில் ஈடுபாட்டை கொண்டு அவரவர்களுடைய தன்மையை அடைகிறார்கள் அப்படின்னு இருக்குது. வைராக்கியம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிராப்பிய வஸ்துனி திருஷ்ணா தத் வத்திரிக்த வஸ்துஷு வைத்திருஷ்ணியம் அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்தில் பாஷ்யக்காரரும் சாதித்திருக்கிறார். அடையப்பட வேண்டிய விஷயத்திலே ஆசையானது இருக்கணும். அதை தவிர்த்து இருக்கக்கூடியதான மற்ற விஷயங்களிலே வைராக்கியம் என்பது இருக்க வேண்டும். இது ஸ்ருதி சொல்லும் பொழுதும் பரமாத்மனி யோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி அப்படின்னு ஸ்ருதியும் இதை தெரிவித்திருக்கிறது. அப்படி மற்றவற்றில் பற்றில்லாமை என்பது வைராக்கியம். பரமாத்மாவிடத்தில் அன்பும் மற்ற விஷயங்களிலே வைராக்கியம் உடையவன் முமுக்ஷு அப்படின்னு சொல்லப்படுகின்றான். இது நாரத பரிவிராஜக உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான ஒரு விஷயம். பாதஞ்சல யோக சூத்திரத்தில் ஒன்று இருக்குது. வைராக்கியம் என்பதற்கு திருஷ்டானுஸ்ரவிக விஷய விதிருஷ்ணஸ்ய வஷீகார சம்யா வைராக்கியம் அப்படின்னு பாதஞ்சல யோக சூத்திரத்தில் சொல்கிறார். அதாவது வைராக்கியம் அப்படின்னால் இகலோகம் பரலோகம். இந்த இகலோகத்து பலன்களிலும் ஆசை இருக்கக்கூடாது, பரலோகத்தில் இருக்கக்கூடியதான பலன்களிலும் ஆசை இல்லாமல் ஒரு வஷீகார நிலை, எதன் மீதும் பற்றுவில்லாமல் இருக்கக்கூடியதான ஒரு வஷீகார நிலை வைராக்கியம் அப்படின்னு பாதஞ்சல யோக சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஒரு கேள்வி வரும். வைராக்கியம் அப்படின்றது கர்மயோகத்திற்கு அங்கமாக கீதையில் பல இடங்களில் சொல்லியிருக்கா. இப்போ கீதையில் பல இடங்களில் வைராக்கியத்திற்கு அங்கமாக சொல்லப்பட்டிருக்கும் பொழுது மோட்சத்துக்கு எது முக்கியமோ அதை இங்கே சொல்லணும். வைராக்கியம் உண்டானால் மோட்சம் உண்டு, இல்லையேல் மோட்சம் கிடையாதுன்றது இருக்கு. இப்போ கோபம் முதலான தோஷங்கள் விலகுவதற்கு காரணம் எது அப்படின்னு கேட்டால், மற்ற விஷயங்களில் லௌகிக விஷய சுகங்களில் லௌகிக விஷயங்களில் சுகம் இல்லாமை. வைராக்கியம் இருந்தால்தான் மற்ற தோஷங்களும் நமக்கு சம்பவிக்காது. அதனால்தான் ஆளவந்தார் இப்படி தெரிவித்திருக்கிறார் இந்த இடத்துல ஸ்வதர்ம ஞான வைராக்கிய என்பதாக. ஸ்வதர்மம் ஞானம் இதெல்லாமே கர்மயோகம் ஞானயோகம் இதன் மூலமாக ஆத்ம சாட்சா்காரத்தை உண்டு பண்ணி
ஒரு பக்தி என்பதற்கு அதிகாரியாக நம்மை ஆக்குகின்றது எது? ஸ்வதர்மமோ இந்த ஞானம் வைராக்கியம்தான். ஆத்மசித்தியில் சுவாமி அளவந்தாரே இதை தெரிவித்திருக்கிறார். கர்மம் ஞானம் இந்த 2 நாள மனசுத்தி ஏற்படும்னோ, இப்படி இந்த 2 நாள் மனசுத்தி ஏற்பட்டால்தான் பகவானிடத்தில் பக்தியானது உண்டாகும் என்பதையும், அதனால் அவனை சுலபமாக அடையலாம் என்பதையும் ஆத்மசித்தியில் அளவந்தார் மிக அழகாக சாதிக்கின்றார். இப்போ ஸ்வதர்மம் ஞானம் இவைகள்லாம் நம்முடைய வைராக்கியம், இது மூன்றும் நம்முடைய சத்துவகுணத்தை வளர்ப்பதற்கு காரணமாக இருக்கின்றன. சத்துவகுணம் இருந்தால்தான் பக்தி வளரும். ரஜோகுணமோ தமோகுணமோ இருந்தால் ரஜோகுணத்தினால கோபதாபங்களும் தமோகுணத்தினால ஆலசியமும் தான் அதிகமாகும். சத்துவகுணத்தினால் மட்டும்தான் நமக்கு பக்தியானது வளரணும். அப்போ தத்துவஞானம் இருந்தால், சத்துவகுணம் இருந்தால் தத்துவஞானம் உண்டாகும். தத்துவஞானம் இருந்தால் பகவத் விஷயக்க பக்தியானது உண்டாகும். பகவத் விஷயக்க பக்தி இருந்தால் எம்பெருமானை சுலபமாக அடையலாம். அப்படின்னு பக்தி ஏற்பட்ட பிறகும் கூட ஸ்வதர்ம ஞான வைராக்கியங்கள் தேவைப்படுகின்றன அப்படின்றதையும் பராசர பட்டருடைய பிரமாணத்தை காண்பித்து சுவாமி தேசிகன் கீதார்த்த சங்கிரக ரக்ஷையில் இதை தெரிவிக்கின்றார். ஈயாஜசோபி சுபகூன் யஜ்ஞான் ஞான வியபாசிரியாக பிரம்ம வித்யாம் அதிஷ்டாய தர்த்தும் மிருத்யும் அவித்யா அப்படின்னு காண்பிக்கிறார் பராசரர் விஷ்ணு புராணத்தில். மகனீய விஷய பிரீத்திஹி பக்திஹி அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸ்நேகபூர்வம் அனுத்தியானம் பக்திரித் அபிதீயத்தே அப்படின்னு லைங்க புராணத்தில் இந்த வாக்கியமும் இருக்குது. பிரீத்தியோடு செய்யக்கூடிய பக்தியானது, தியானமானது பக்தி என்று சொல்லப்படுகின்றது அப்படின்னு இங்கே தெரிவிச்சிருக்கா. இந்த பக்தி வேதாந்த சாஸ்திரங்களில் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. தைலதாராவத சின்ன ஒரு இடைவிடாது செய்யக்கூடியதான ஒரு பக்தி. தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமான ஒரு ஞானம்தான் பக்தி அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ஞானமானது பக்தியை உண்டு பண்ணி மோட்சத்திற்கு காரணமாக ஆகிறது. இதில் ஸ்ருதி வாக்கியத்திலையும் பல இடங்களில் இது எல்லாவற்றையும் மிக தெளிவாக காண்பித்திருக்கிறார்கள் இந்த பக்தியினுடைய விஷயத்தை. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் ஆளவந்தார் என்ன பண்ணார்னா, பக்தி ஏக கோச்சரஹா அப்படின்னு சொன்னார். பக்தி ஏக கோச்சரஹா அப்படின்னா பக்தி ஒன்றுக்கே விஷயமாக இருப்பவன் பகவான், மற்றொன்றிற்கு விஷயம் ஆக மாட்டான் அப்படின்றத காண்பிக்கிறார். இப்போ இந்த இடத்துல யாரும் பிரபத்தி எடுத்துக்கூடாது. பிரபத்தி என்றது சாம்பிரதாயிகமான விஷயம். இது கீதா சாஸ்திரத்தினுடைய வியாக்கியானமாக இருக்கிறபடினால இங்கே பக்தி என்றே சொல்லப்படுகின்றது. அதனால் பக்தியை தவிர வேறு விஷயத்தில் இவனை வேறு மற்ற விஷயத்தினால இவன் உத்தேசியனாக ஆக மாட்டான் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, ஒரு சிலர் கர்மாவும் பக்தியும் சேர்ந்து மோட்சத்திற்கு சாதனம் அப்படின்னு சொல்கிறார் யாதவ பிரகாஷர். தத்துவமசி அப்படின்ற வாக்கியத்தினால வரக்கூடியதான ஞானம் மோட்ச சாதனம் சொல்கிறார் அத்வைதிகள். இந்த பட்சங்கள் சரி கிடையாது அப்படின்றத காண்பிப்பதற்காகத்தான் சுவாமி ஆளவந்தார் ஸ்வதர்ம ஞான வைராக்கிய பக்தி சாத்திய பக்தியேக கோச்சரஹா என்று காண்பித்தார் இந்த இடத்துல. இந்த ஸ்லோகத்தில் கோச்சரன் அப்படின்னால் பக்தி ஒன்றுக்கே பலமாக இருப்பவன், உத்தேசியனாக இருப்பவன் அப்படின்னு அர்த்தம். பக்தியேக லப்யே புருஷே புராணே அப்படின்னு காருட புராணத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது. பிராப்யன் அப்படின்னா லப்யன் அப்படின்னு அர்த்தம். பக்தியேக லப்யன் அப்படின்னு ஆத்மசித்தியிலையும் ஆளவந்தார் இதை தெரிவிக்கின்றார். பக்தி ஏக அப்படின்ற இடத்துல ஏகபதத்துக்கு பக்தி ஒன்றாலே அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லணும். ஏகசப்தத்துக்கு பக்தி ஒன்றாலே அடையப்படக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். இப்போ இங்கே 2 விதமாகவும் வச்சுக்கலாம். இப்போ தான் சொன்னேன் இல்லையா, பிரபத்தி மார்க்கத்தையும் ஆசிரியிக்கலாம். இப்போ உபாயமும் பலமும் தான் ஒருவனே அப்படின்னு எவன் ஒருவன் அவனை உபாசனம் பண்ணுறானோ, எம்பெருமான் ஒருவனையே உபாயமாகவும் எம்பெருமான் ஒருவனையே பலனாகவும் எவன் ஒருவன் பற்றி கொள்கின்றானோ அவன் ஏகபதத்திற்கு எம்பெருமான் ஒருவனையே அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை, ஐஸ்வர்யம் கைவல்யம்
இவைகளை பெற யார் விரும்புகிறார்களோ அவர்கள் பக்தி யோகம் செய்கிறார்கள். அவர்களுக்கு உபாயம் எதுன்னு கேட்டால் பகவான், பலன் எதுன்னு கேட்டால் ஐஸ்வர்யமும் கைவல்யமும் தான் அவளுக்கு பலனாக இருக்கின்றது. அதனால் உபாயம் வேற பலன் வேற அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் பக்தி ஏக்கன்றதுக்கு இப்படி அர்த்தம் பண்ணலாம். மோட்சார்த்தமாக பக்தி செய்யக்கூடியவனுக்கு உபாயமும் பெருமாள் தான், பலமும் பெருமாள் தான் அப்படி இருக்கக்கூடியது. ஆகையினால இதெல்லாம் கீதா சாஸ்திரே சமீரிதா அப்படின்னு சொன்னார். கீதா சாஸ்திரேனா கீதா சாஸ்திர, கீதை என்று சொல்லக்கூடியதான சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டவன். அதுவும் யார் சொல்லப்பட்டிருக்கிறான் அப்படின்னா நாராயண பரம்பிரம்மன். இப்போ நாராயண பரம்பிரம்ம, நாரணன் மூவேழ் உலகுக்கும் நாதன் அப்படின்ற ஆழ்வார் பாசுரத்தின்படி நாராணாம் அயனம் அப்படின்னு சொல்லணும். இல்லை நாரம் அயனம் எஸ்எஸ்ஆ நாராயணா அப்படின்னு சொல்லணும். நாரங்கள் அப்படின்னா பிரம்மாதிகள் அப்படின்னு அர்த்தம். சேத்தனா சேத்தன பதார்த்தங்கள் எல்லாமே நாரசப்தத்தினால விவகரிக்கப்படுகின்றன. நாரங்கள் அதாவது பிரபஞ்சத்திற்கு அயனம் ஆதாரமாக இருக்கக்கூடியவன். பிரம்மாணம் ஈசம் அப்படின்னு பகவத்கீதையிலையும் இதை தெரிவித்திருக்கிறார். அதனால் நாராயண பரம்பிரம்ம அப்படின்னார். இங்கே நாராயண பரம்பிரம்ம அப்படின்னு விசேஷித்தும் பொதுவாகவும் அளவந்தார் சாதித்திருக்கிறார். 2 சொல் இருக்குது. இங்கே விசேஷ சப்தமும் விவகரிக்கப்பட்டிருக்கு, பிரம்மசப்தமும் விவகரிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னால் இங்கே உபனிஷத் வாக்கியங்கள்லாம் பல இடங்களில் சாமான்யமாக ஜகத்காரணத்துவத்தை தெரிவிக்கக்கூடியதான வாக்கியங்களில் சத்து, பிரம்ம, ஆத்மா, விஷ்ணு, அரிஹி இது மாதிரியான சொற்களை கொண்டு உபனிஷத் தெரிவிக்கின்றது. நாராயண அணுவாக்கத்தில் விசேஷமாக நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா என்பதாக நாராயண சப்தமும் விவகரிக்கப்பட்டிருக்கு. அதனால் அளவந்தார் இந்த 2 சொற்களையுமே இங்கே பயன்படுத்துகின்றார். நாராயண பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா என்று கீதா சாஸ்திரத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடியவன். கீதையாகிற சாஸ்திரம் சமீரிதான நன்றாக சொல்லப்பட்டான் அப்படின்னு அர்த்தம். அதாவது அஜ்ஞானம், சந்தேகம், பிரமம் இவைகள்லாம் இல்லாமல் நன்றாக புரிந்து கொள்ளும்படியாக கீதா சாஸ்திரத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அப்படின்னு ஒரு அர்த்தம். சமீரிதான்னா இங்கே தத்து சமன்வயாத்னு ஒரு சூத்திரம் இருக்குது. அந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்டபடி பரமபுருஷார்த்த பூதன் அப்படின்ற ஒரு கருத்துலையும் இங்கே சமீரிதான்னு சொல்லலாம் என்பதாக இங்கே மதுராந்தக சுவாமியினுடைய வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக தெரிவித்திருக்கிறார் சுவாமி. அப்படி இந்த கீதார்த்த சங்கிரகத்தினுடைய முதல் ஸ்லோகம் ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரா நாராயண பரம்பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.